தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த 2026 துலா ராசிக்கு எப்படி இருக்க போகுது? துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நேர்மையின் சிகரம்னு சொல்லலாம். துலா ராசிக்காரங்க கிட்டத்தட்ட அவங்க நேர்மையாலே பல பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த 2024, 25ன்னு சொன்னால் மிகையாகாது. அப்பேற்பட்ட சூழலில் இந்த 2026 பிறக்குது. துளாராசி பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானத்தில் வந்து குரு பகவானோட தான் தொடங்குறாரு. அதே மாதிரி 6ல் சனி ஒரு பக்கம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேது வந்து 14வது வீட்டில் லாபஸ்தானத்துலேயும், 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பூரி புனிஸ்தானத்தில் அமர்ந்து தான் இந்த வருஷம் தொடங்குதுங்க. அப்போ இந்த 2026 என்ன மாதிரியான சூழல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த பாக்கியத்துக்கு 10ல் வந்து உச்சம் பெறார். அப்போ கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நிலை வந்து துலா ராசிக்காரங்களுக்கு உண்டுங்கிறதுல எந்த மாற்றமே கிடையாது. அப்போ 2026 உங்களுடைய பொருளாதார நிலை வந்து கண்டிப்பாக ஒரு வருடத்திற்கு முன்பு 2 வருடத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படிங்கிறது ஒரு மடங்கு நம்ம வச்சுக்கலாம். 2லிருந்து 3 மடங்கு வரைக்கும் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. அப்போ நம்ம தானாக எதுவுமே உருவாகாது. நம்ம அதுக்கான பாதையும் உருவாக்கணும், நம்ம முயற்சி எடுக்கணும். அப்போ நீங்கள் கவனமாக திட்டமில்லோட புதிய முயற்சி எடுங்க. கண்டிப்பாக 100க்கு 100% இந்த 2026 முடிகிறதுக்குள்ளே 1 மடங்குலேருந்து 2 மடங்கு உயர்வை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்ப நாள் வராத பணம் வந்து சேரும். ரொம்ப நாள் கட்ட முடியாத ஒரு கடனை கட்டுவீங்க, ஒரு பகுதியாக கட்டி முடிச்சிருவீங்க. அதே மாதிரி வீட்டில் சுப செலவு கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்கும். ஒன்று வீட்டில் கல்யாணம் வயதில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும், ஆணாக இருந்தாலும் கல்யாணம் நடக்கும். அல்லது கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைக்கு தான் முயற்சினா குழந்தை பேர் கிடைக்கும். இல்லை எல்லாமே இருக்குங்க, எனக்கு ஒரு வீடு வாங்கணும் ஒரு கனவாக இருக்குது அப்படின்னா அந்த வீடு வாங்கக்கூடிய கனவு நிறைவேறு. ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெய்வ நம்பிக்கை இருக்குது, நிறைய கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க. ஆனால் பட் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் பிளான் பண்ணி இதுதான் என்ன வீக்காக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்காமையே நீங்கள் சில வேலைகள்லாம் பண்ணுறீங்க. அது மட்டும் கொஞ்சம் தவறு இருக்குது, அதை மட்டும் சரி பண்ணிக்கிங்க. அது உங்கள் சுய ஜாதகத்தில் பொதுவாக இப்போ என்ன திசை நடக்குதுங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குரு திசையில் பிறந்திருப்பீங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25, 26 இருந்துன்னா சனி திசை நடந்துட்டு இருக்கும். அதே கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்கு மேலே இருந்தால் புதன் திசை நடக்கும். அப்போ அந்த புதன் திசை நடக்கிறவங்களாக இருந்து புதனுடைய கோயில் திருவெண்காடு நீங்கள் போய் வர்றதை பழக்கமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரம் உண்டு. அந்த 3 ஒவ்வொரு திசை நடக்கும். உங்களுடைய தனிப்பட்ட நட்சத்திரத்தை வந்து நான் கம்பேர் பண்ணி சொல்ல, பட் அந்த நட்சத்திரத்துக்குரிய என்ன திசை இப்போ நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழிமுறைகளை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த யோகங்கள் ஆக்டிவேட் ஆகும். கண்டிப்பாக வெளிநாடு யோகம் அதிகப்படியாக இருக்குது. நிறைய பேருக்கு அந்த யோகம் இருக்குதுன்னு சொல்கிறமே தவிர்த்து நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கேள்வி இருக்கலாம். ஒரு சிலர் வந்து நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுவுமே நடந்த பாடலைன்னு வருத்தக்கூட படலாம். அப்படிலாம் போட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட விதியமைப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த விதியமைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த கோச்சாரங்களோட ஒத்துழைப்பு இருக்கிறதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அது இல்லைன்னா அதுக்கு என்ன செய்யணுங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் நமக்கு நடக்கலை அப்படின்னா அது யாருடைய தப்பு? அந்த வாய்ப்போட தப்பு கிடையாது, நமக்கு அது சரியான முறையில் ஒத்துழைக்கல. அப்போ அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். இதுதான் மெயின். அதை நீங்கள் மட்டும் சரி பண்ணிக்கிங்க. அப்போ இந்த 2026 இதை கொஞ்சம் தெய்வ வழிபாட்டை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும். அடுத்த கட்ட நகர்வு வந்து பார்த்திங்கன்னா நிறைய முயற்சி எடுக்கிறதுங்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு விஷயத்தை நம்பி பயணித்தா போதும். ஏன்னா வந்து சுக்கிரனுடைய சாரம் வந்து இந்த டைம் வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் வந்து குரு வந்து உச்சம் பெறக்கூடிய வீடு அப்படின்னா சந்திரனுடைய வீடு. அப்போ அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சலூன் இல்லை பியூட்டிஷியன்ஸ் லைனில் இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஜாப்லேயே பார்த்திங்கன்னா நல்ல உயர் பதவியில் இருக்கிறவங்க அல்லது கீழ் பதவியிலேருந்து அடுத்த கட்ட பதவிக்கு முயற்சி எடுக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. அதே மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க, இந்த பூமி ரிலேட்டடான தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காத்துட்ருக்கு இந்த 2026. அப்போ நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த உணவு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதை இந்த நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு இன்னும் மே மாதத்துக்குள்ளே பண்ணணும் அல்லது வந்து ஒரு ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே பண்ணணும். இந்த மே டு ஆகஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க. இந்த குரு வந்து சந்திரனுடைய வீட்டுக்கு வந்து ஒரு 3 மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா பூரி புனிஸ்தானத்தில் இருக்கிறனால தந்தை வழி உறவுக்குள்ளான அந்த மனக்கசப்புகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அல்லது வந்து இந்த பூர்வீக சொத்து விற்கலாம் அல்லது வாங்கலாம். அல்லது பூர்வீக சொத்து ஆல்ரெடி கேஸ் எல்லாம் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பைசல் ஆகாமல் கொஞ்சம் இழுவரி ஆகலாம் இந்த இயரில். அதெல்லாம் அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. பட் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. இந்த வம்பு வழக்குகள்,
சம்மந்தமில்லாத வந்து நம்ம சண்டைக்கு போகிறது அல்லது நம்ம யார்கிட்டையாவது சண்டைக்கு போடலைனாலும் அங்கேருந்து சண்டைகள்லாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால விட்டு கொடுத்து அனுசரித்து போய்க்கிங்க. எதனாலும் இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுருங்க. உங்கள் உறவினருக்குள்ளான அந்த பகைகள் வந்து அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால உறவினர் நினச்சி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சரி ஓகேன்னு போயிருங்க. நிறைய பேர் கேட்கக்கூடிய துளாராசிக்காரங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் நான் வந்து எனக்கு உறவுகள் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு வந்து அன்பு விரும்பின்னு சொல்லலாம். அப்போ அந்த அன்பை விரும்பக்கூடிய இந்த துளாராசிக்காரங்க நிறைய விஷயங்களை வந்து எல்லாம் நம்பி ஏமாந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க. எல்லாரும் கொடுத்து ஏமாந்தாங்க, நீங்கள் நம்பி ஏமாந்துருக்கிறீங்க. படாத பாடு படாத கஷ்டங்கள் பட்டு தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சூழலில் நிறைய ஏமாற்றங்களை செஞ்சு மன உளைச்சல் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. அப்போ இந்த நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக கம்மியாகுங்க. கண்டிப்பாக ஃபேமிலிக்குள்ளான பாண்டிங் அதிகரிக்கும், கணவனுக்கும் பிள்ளைகளுக்குமான பாண்டிங் அதிகரிக்கும். அதே மாதிரி வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி நிலையில் உயர்நிலை அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிரிந்த காதலர்கள் சேரக்கூடிய சூழல், அதே மாதிரி கல்யாணங்கள் வந்து தடைபட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப நடக்கக்கூடிய வாய்ப்பு. ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்ட வண்டி வாகனங்கள் நிறைய பேருக்கு என்னென்னா, சார் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு வண்டி டூலர்லேருந்து காருக்கு அப்டேட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறனால தாராளமாக பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த 2026 ஒரு நல்ல மாறுதல்களும் மாற்றங்களும் காத்துட்டு இருக்குது. ஆக மொத்தம் அதை கரெக்டாக நம்மளும் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பயன்படுத்துங்க, நல்லது நடக்கட்டும். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 2026க்கான பலன்களை பார்த்தீங்க. ஒரு சிலருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். என்னுடைய சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாம் ஜாதகம் பார்க்குறேங்க, நிறைய இடத்துல வந்து நானும் பலன் கேட்குறேன், நிறைய ராசி பலனும் கேட்குறேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேருக்கு அதே மாதிரி கமெண்ட்ஸ் நான் நிறைய பார்க்குறேன். கமெண்ட்ஸ் சார் நம்ம வந்து வாழ்க்கையில் பிறந்ததே வேஸ்ட்டு, என்னுடைய வாழ்க்கை ஏன் நான் பிறந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் நிறைய வருத்தப்படுறீங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய சுய ஜாதகத்தில் தனிப்பட்ட யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த யோகம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு, எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நீச்சபங்க ராஜயோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அது என்னன்னா குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சிலருக்கு அந்த கிரகத்துடைய தன்மையை பொறுத்து அந்த திசைகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து சனி திசையில் பிறந்துட்டீங்க, உங்கள் ஜாதகத்தில் சனி வந்து ரொம்ப வீக்காக இருக்காருன்னா கஷ்டப்படுவீங்க. அதே வந்து சனிக்கு எடுத்து புதன் திசை வருது, அப்போ அந்த புதன் திசை உங்கள் ஜாதகத்தில் யோக திசையாக இருக்குன்னு வைங்களா, அது என்ன பண்ணும், உங்களை டெவலப் பண்ணி விடுவோம். புதன் திசையுடைய மொத்த காலங்கள் பார்த்தீங்கன்னா 17 வருடம். அப்போ அந்த 17 வருடம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ புதன் திசை புதன் புத்தி முடியும், அதுக்கடுத்து கேது வரும், கேதுக்கு அடுத்து சுக்கன் வரும். அப்போ ஒவ்வொரு புத்தி நடக்கிறப்போ அந்த சேஞ்சஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. அதனால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே எனக்கு டைம் சரியில்லை, நேரம் சரியில்லை, என்னால் எதுவும் முடியலன்னு நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. ஒரு டைம் பீரியட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட்டால் போதும். எப்போவுமே வந்து நம்முடைய 2 விதத்தில் நம்முடைய வாழ்க்கை தரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். ஒன்று பிறப்பு, நம்ம பிறந்துட்டோம். 2வது நம்முடைய திருமண வாழ்க்கை. 3வது மறுபடியும் திரும்பி பிறக்கக்கூடிய குழந்தை. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண பிறகு நிறைய பேர் நல்ல டெவலப் ஆகிறதையும் பார்க்குறோம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் டெவலப்மெண்ட் கம்மியானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன, அந்த முன்னோருடைய கர்மா. அப்போ உங்கள் ஜாதகத்தில் 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வீ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குது, 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் எப்படி இருக்குது, 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய வாக்கு தனஸ்தானம் எப்படி இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் கிரகங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ உங்கள் சுய ஜாதகம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சுய ஜாதகமே தப்பாக வச்சுருக்கிறாங்க. நம்மகிட்ட டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்கும்பொழுது ராசி நட்சத்திரம் சார் அவர் வேறு ஒன்று சொன்னார், ஆனால் நீங்கள் வேறு ஒன்று சொல்கிறீங்கிறாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் வேறு மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு எதுன்னு எனக்கு தெரியலன்னுலாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம சுய ஜாதகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் கிளியர் கட்டாக எடுத்துகிட்டு வரணும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து டைமில் நம்ம ஜாதகம் பார்த்து சொல்கிறப்போ ஒரு சில பலன்கள் வித்தியாசப்படுற மாதிரி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான டைமிங்கே அப்படிங்கிறது 5 நிமிஷம் முன்ன பண்ண 10 நிமிஷம் முன்ன பண்ண எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது. அதை கிளியர் கட்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதில் கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த் டைமு பிறந்த நேரம் இருக்கணும். அப்படி இருந்தால் சுய ஜாதகம் நம்ம எடுத்துட்டு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் எந்த அளவுக்கான உயர்வு நிலை இருக்குது, அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். அப்போ உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம், அடுத்து உங்களுடைய ஃபேமிலி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைக்கு என்ன பண்ணலாம், அடுத்த கட்ட நகர் உங்களுடைய பிஸ்னஸாக அடுத்த கட்ட நகர் எப்படிலாம் இருக்குங்கிற தெளிவுபடுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இது ஒரு ஓகே. 2வது நிறைய பேருக்கு வந்து ராசி பலன் பார்க்குறோம், ஒரு 7.5 சனி வந்துருச்சு, 7.5 சனின்னாவே 7.5 வருஷம் கஷ்டம் தாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு அந்த 7.5 வருஷமே நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறதே கிடையாது. அப்படி நிறைய பண்ணும்போது நம்ம மைண்ட் செட்டில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எனக்கு கஷ்டம், அதனால் எனக்கு தடை, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் அந்த நெகட்டிவ் பாயிண்ட்லேயே நீங்கள் பயணிக்கிறதுனாலேயே நிறைய சிரமங்களை நீங்கள் சந்திக்கிறத நீங்கள் வந்து உணர்ந்துகிட்டே இருப்பீங்க. அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், நம்ம நேரம் நல்லா இல்லை அப்படின்னா அப்போ அந்த நேரத்துக்கு தகுந்த பலன்கள் என்ன, அதுக்கான பரிகாரங்கள் என்ன, அதுக்கான தெய்வ வழிபாடு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சட்டையில் தூசு பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், தட்டிட்டு போயிடுவோம். அதே வந்து ஒரு ரத்தக்கரை இருந்தால் என்ன பண்ணுவோம், அதுக்கான வாஷ் பண்ணுற முறையில் வாஷ் பண்ணாதான் அது சரியாக, அந்த மாதிரி தான். அப்போ கோயில் வழிபாடு பண்ண வேண்டியதுக்கு பண்ணலாம். அதேமாரி நிறைய நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு தகுந்த தெய்வ வழிபாடு என்ன, அதுக்கான பரிகாரம் என்ன, இறை வழிபாடு என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% சரியாயிடும். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த 2026 மட்டுமல்ல எல்லா வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமாக இருக்கிறதுனால எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அதுக்கு மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜிட்ட இருந்து கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நேரில் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கனாலும்
நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது. நேரில் வாங்கினாலும் வாங்க. இல்லைங்க எனக்கு ஃபோன் கன்சல்டிங் வேணும், எனக்கு வந்து நான் வெளியூரில் இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைமு, பேர், எங்கேருந்து கூப்பிட்றீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சைட்லேருந்து உங்கள் சுயஜாத டீட்டில் நம்ம பார்த்துக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.